திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது ஆட்சியில் பல்வேறு விதமான மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருப்பது தற்பொழுது மக்கள் மத்தியில் உணரப்பட்டு விட்டது. மத்தியிலிருந்து வழங்கக்கூடிய நிதிகளும் இவர்கள் பெற்றுத்தர தகுதியில்லாதவர்களாக மாறிவிட்டார்களா என்று பிரதமர் மோடி தலைமையிலான அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இப்படி கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தால் எப்படி தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவார்கள்? எதற்காக எங்களது மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை, அதற்கான என்ன காரணம் என்பதை பிரதமர் மோடி அவர்களிடம் விவாதித்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். புறக்கணித்தால் எப்படி தீர்வு கிடைக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி இருக்கும் வரை தமிழக மக்கள் செழிப்பாகவோ வளமாகவோ பொருளாதார வளர்ச்சியோ இருக்காது. திமுகவின் ஆட்சி கவிழ்ந்தால் மட்டும்தான், திமுகவின் ஆட்சியை மக்கள் புறக்கணித்தால் மட்டும்தான், அடுத்த புதிய மாற்றம் ஒன்று உருவாகினால் மட்டும்தான் தமிழகத்தில் வளர்ச்சி அடைய முடியும். தமிழக மக்கள் ஓட்டிற்கு பணத்தை வாங்கி கொண்டு கடைசி நேரத்தில் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்தினால் தமிழக மக்கள் மேலும் மேலும் கஷ்டம்தான் அடைவார்கள். இன்று நடக்கக்கூடிய பிரதமர் தலைமையிலான கூட்டத்தில் அனைத்து மாநில முதல்வர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும், மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. தமிழகத்தை இவர்தான் வழிகட்ட வழியில் செயல்படுத்துகிறார். மத்தியில் 40 எம்பிக்களை அனுப்பிய திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் அங்கு சென்று கோபாலபுர கொள்கையின் வளர்ச்சியை பற்றியும் ஸ்டாலினின் புகழாரத்தையும் பேசுவதற்காக மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். மக்கள் தேர்வு செய்தவர்களுக்கு நன்றி செலுத்தாமல் ஸ்டாலினுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் கொத்தடிமை வேலை பார்த்து வருகின்ற ஸ்டாலின் அவர்களது தூண்டுதலின் பெயரில்தான் அவர்கள் எந்த ஒரு விமர்சனத்தையும் மக்களவையில் பேசவில்லை என்பதையும் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது என்றும், தமிழகத்தில் இனியும் திமுகவின் ஆட்சி தேவையா என்ற ஒரு கேள்வியையும் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் திமுகவை புறக்கணிக்கக்கூடிய வகையில் தான் அமைய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக அவர் கூறுவது சரியாகத்தான் இருக்கிறது. இவர்கள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் நோக்குடன் தான் செயல்பட்டு வருவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார். திமுகவின் ஆட்சியை கலைக்கலாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.